உடன்பிறப்புகள் அத்துணை பேருக்கும் அன்பு கலர்ந்த வணக்கங்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசையுடனும், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசையுடனும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய நல்லாணைக்கிணங்க மாணவர்கள் நடத்திய ஒரு மாபெரும் இளம் பேச்சாளர்கள் தேர்வு முகாமானது கடந்த நாட்களில் நடந்தது. இதில் தமிழகம் முழுக்க 2000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்து பேசினார்கள். அதில் 200 பேருக்கும் மேற்பட்டவர்களை தேர்வு செய்து 5 நாள் பயிற்சி முகாமானது சென்னை மாநகரத்தில் நடைபெற்றது. சிறப்பாக முறையில் அந்த 5 நாளும் எப்படி ஒரு குழந்தையை தாய் பார்த்து கொள்வாளோ அது போல பார்த்து கொண்டு 5 நாளும் சிறப்பாக அந்த தேர்வு முகாம் முடிந்தது. 5வது நாளாக 84 பேரை இளம் பேச்சாளராக தேர்வு செய்தார்கள். இந்த இளம் பேச்சாளர்களாக பங்கு பெற்ற அனைவருக்கும் நேற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய 2 கைகளால் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பெரும் மகிழ்ச்சியுடன் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்ததற்கு மிக்க மகிழ்ச்சியின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செயலுக்கு உறுதுணையாக இருந்த மாநில மாணவர் அணி செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியினையும், நான் ராணிப்பேட்டை மாவட்டம் சே யோகமூர்த்தி, இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் SM சுகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இந்த மாவட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மாணவர் அணி செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் விஜயானந்த் அவர்களுக்கும், நான் இருக்கக்கூடிய நகரத்தினுடைய நகர செயலாளர் அண்ணன் வாலாஜா நகர கழக செயலாளர் அன்பு அண்ணன் WG மோகன் அண்ணன் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை, இந்த இளம் கழக பேச்சாளராக ஒரு இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து இந்த அற்புதமாக ஒரு அரசியலில் ஈடுபட வைத்து தமிழகம் முழுக்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பேச போகிறேன், உரிமை குரலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக என் குரல் ஒலிக்க போகிறது. நான் சொல்லிய பேர்களின் மூலமாக என்று சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு மீண்டும் அத்துணை பேருக்கும் நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.